இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் உண்மையான காரணங்களை சொல்றாங்க. பலர் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க நினைக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம பக்கம் சிலவற்றை கவனிக்காம சில பிழைகள் எல்லாமே தெரியாம செஞ்சிருக்கலாம். ஆனா ஓப்பனா சொல்லணும்னா அதனாலதான் நாம் தோக்கல. என்ன என்ன எழவியாது. குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. நாங்களே எவ்வளோ கன்ல இருக்கிறோம் தெரியுமா? இப்போ வந்து பொல்லை திருப்பி கூடிய மயிரை கூடன்னு சொல்கிறீங்க. எங்கெல்லாம் பார்த்தா திட்டு பச மாதிரி தெரிதா சார் உங்களுக்கு? போங்க சார். ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நீ பேசுற எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், இப்போ இல்ல. நான் ரொம்ப பணிவோடு சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய கடந்த 5 வருஷம் ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. ஊருக்காரங்க நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த டைம்ல எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒன்னா நிற்போம். யார் நம்மளை காலி பண்றான்னு பார்க்கலாம். இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்படி சொல்றதுனால நம்முடைய முன்னோர்கள் விட நான் பெரியவன்னு சொல்ல வரல. அவங்களுடைய ஆட்சிகளிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களை தான் அதை விட சிறப்பான ஆட்சியை நாம கொடுத்துருக்கிறோம். நாம முடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணிகள், பாதியிலே நிற்கக்கூடிய பணிகள்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தால அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு திட்டப்பணியை புதிய ஆட்சியாக திறந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பணிகள் மிச்சம் இருக்கு. என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறேன் சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடுவேன். அதனால நீங்க யாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. உன்னையா நீயே கேட்கிற? கவலைப்படாதீங்க. நமக்கு தரப்பட்ட வேலையை நாம சிறப்பாக செஞ்சிருக்கிறோம். That is the life. போக போக மக்களும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நிழலின் அருமை வெயில தெரியாம போகலாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி இல்ல, அது சினிமா சுனாமி தான். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க. அதுக்குன்னு எல்லா மக்களையுமே மயக்கிட்டாங்க இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 110 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. ஆக பெரும்பாலான மக்கள் தெளிவா இருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்க, அந்த கட்சி இன்னும் நடிகர் கட்சி எவ்வளவு வந்திருக்கு? 107. என்ன என்ன எழவியாது. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2. எவ்வளாச்சு? 8. அப்புறம் 5. ஆக இந்த 13 அந்த 107 சேர்ந்தா 120 தான். திமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதல் மேலே புனிதான் நிற்கிறாங்க. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய முஸ்லீம் லீக்கோ
ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. ஐயோ, படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா? இப்ப ரொம்ப சுத்துது. அதான் நீ. ஏப்பா, அது எப்படிப்பா 10 படி ஏறதுக்குள்ள 100 பிட்டு போடுற? அதான் நான். உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. உறுதியாக சொல்றேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம்? இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக சித்தரிக்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். சரியான போக்கிரிடா நீ. நானும் போக்கிரிதாண்டா. நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சோலி முடிச்சு 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. என்ன என்ன இழவி அது? நீங்கள் கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது மாற்றி போட்டோம்னு சொல்கிறாங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. சும்மா ஒரு பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானோ போட்டோம் 2 ஓட்டு. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக தான் அப்படிங்க நினச்சோம். அதான் அது இல்லையா போச்சு. அதான் வருத்தமாக இருக்குது. அவங்க நம்ம சாதனைகளை சொல்கிற போது கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்போ அவசியமாக இருக்கு. அவன் பாம கட்டி அனுப்புறது பழைய டெக்னிக்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். என்னாச்சுன்னா 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. நீ ஒன்னும் காமெடி எப்படி பண்ணல? குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது. எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை
நாம் கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கற்றுக் கொடுப்பாங்க. ஒய் நாட் ஒய் மீ? இந்த சூழலில் இளைஞரணி தம்பிமார்கள் சகோதரர்கள் நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறதெல்லாம் நாம் ஏற்கனவே செஞ்ச பணிகளை இன்னும் வேகமாக செய்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு நாட்களாக உழைப்பை அள்ளி கொடுத்த உங்களை நம்முடைய கழக தலைவர்கள் நிச்சயம் உங்களை கைவிட்ட மாட்டார். இவன் நமக்கு தேவையா? நானும் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களோடு தோளோடு தோள் நிற்பேன். உங்களால் தான் நான் வர்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த நாள். அதை மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடணும். லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்ன நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நடத்துங்க. யாரெல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ பிரம்மாண்டமாக இல்லாமல் அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடத்துங்க. ஒய் நாட் ஒய் மீ? நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமாக யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தயவு செய்து கலந்து கொள்ள சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மகள்கள் அவங்க தயவு செய்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். பஸ் ஃபாரின் இல்லை, இனிமேல் யூரின் போறதுனா கூட என்ன கேட்டுதான் போகணும். வாட் டு யூ மீன்? இன்னைக்கு நம்ம தலைவர், இன்னைக்கு நாம் ஆட்சியை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கும் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அத சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. நம்ம தலைவருடைய ஆட்சியுடைய சாதனைகளுக்கு இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் சட்டமன்றத்தில் பேசினேன், நீங்கள் அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. இது வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற ஆட்சியாக இல்லாமல் ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். அவர் சொல்றாரு, என்னை தொட்டு பார், நீ தொட்டு பார்க்க என்ன ஃபிகரடா. ஆனால் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். நீ பண்ணுற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிற்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? இந்த ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாளில், குறைஞ்ச நாள்லயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான குற்ற சம்பவங்கள் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. 2021 2024 வரைக்குமான திமுக ஆட்சியில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். 1761 ரேப் கேசஸ், அதாவது பாலியல் வழக்குகள். 6546 மர்டர் கேசஸ், அதாவது கொலை வழக்குகள். 33826 ட்ரக் டிராபிகிங் கேசஸ், அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள். 65762 தெஃப்ட் கேசஸ், அதாவது திருட்டு வழக்குகள். 24200 போக்சோ கேசஸ். 2441 கிட்னாப்பிங் கேசஸ், அதாவது கடத்தல் வழக்குகள். 469 ஹியூமன் டிராபிகிங் கேசஸ், அதாவது மனித கடத்தல் வழக்குகள். 1,63,158 சைபர் கிரைம் கேசஸ். 2,12,400 இல்லிசிட் லிக்வியர் கேசஸ், அதாவது சட்டவிரோத மதுபான விற்பனை வழக்குகள். 6,026 அசால்ட் கேசஸ், அதாவது தாக்குதல் வழக்குகள். இதெல்லாம் தான் அந்த முக்கியமான விஷயங்கள். சொல்ல வேண்டியது என்னோட வேலை. திமுக ஓட்டு போடாதுன்னு பிடிக்க முடியுமான்னு உங்க காலை தெரியாமே காலை கொண்டு வச்சிட்டாலும் வழுக்கி விட்டுரும் பாசி. அதனால காலை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா யோசி. இந்த செய்திகள் எல்லாம் மறைக்க ஆளுங்கட்சியுடைய அந்த ஆன்லைன் மாஃபியா குரூப் தினமும் ஒரு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் நாம மட்டும் இல்ல, இன்னைக்கு பொதுமக்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விரைவில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியுடைய உண்மை முகம் முழுசா தெரிஞ்சதும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்முடைய தலைவர்கிட்ட வந்து நிப்பாங்க. Now we are getting images of MK Stalin slapping a passenger on a train who's looking rather bewildered. There is no context to this right now. We don't know why he has been in this train and what altercation took place, but the reports coming in saying that the passenger was asking a question and this was in response to that. நம்மளோட தலைவரை தேடி வருவாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. தேர்தல் முடிவுக்கு நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் யாரும் பழி போடக்கூடாது, பழி போட வேண்டாம். ஆனால் ஒன்று முக்கியம், இந்த முடிவுகளிலிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் விட்டுட்டோம், எந்த இடத்துல நாம் மிஸ் பண்ணிட்டோம், சரிக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். டான்சர் தூக்கு பின்னாடி போடுறா. அதையெல்லாம் யோசித்து சரி பார்த்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த பணிகளை
நாம் வகுத்துக்கணும். கொரோனா, புயல், மழை, வெள்ளம் மாதிரியான பேரிடர் நேரத்தில் நாம் மக்களோட மக்களாக தான் எப்போவுமே நின்றுருக்கோம். இப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கு. வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ இல்லையோ, இளைஞரணி தம்பிமார்கள் உங்ககிட்ட இருக்கு. மறுபடியும் இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்க பேரே இருக்கே. இதெல்லாம் எங்க அண்ணன் ஜெயிச்சு வாங்குனது இல்ல, விலை கொடுத்து வாங்கினது. இந்த தேர்தலில் சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் வெறும் சோஷியல் மீடியா மீது பழி போட்டுட்டு அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷனில் நாம் வெளியே எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்கிற ஃபார்முலா தெரியாத, அழிக்கிற ஃபார்முலா அப்படி. நீங்கள் வெளியில் உள்ளவங்களையெல்லாம் சந்தித்து அரசியல் மையப்படுத்துகிற முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை நீங்கள் முதல்ல அரசியல் மையப்படுத்துங்க. தினமும் அவங்ககிட்ட அரசியல் பேசுங்க. ஆனால் அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அரசியல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரிகிற மொழியில் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு விஷயத்தை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறோமோ அது அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையே. அது அப்படிதான். நல்ல ஓட்டு போடணும். அவன் மடகறான், அவன் பைத்தியக்காரன். ஆகவே அவங்ககிட்ட நம்முடைய ஹிஸ்டரி, நம்முடைய சாதனைகள், தியாகத்தை அவங்களுக்கெல்லாம் புரிகிற மொழியில் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். 2G வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு சென்னை திரும்பிய கனிமொழி, ராசா ஆகியோர் திமுக தலைவர் கருணாநிதியிடம் வாழ்த்து பெற்றனர். 2G வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு சென்னை திரும்பிய கனிமொழி, ராசா ஆகியோரை விமான நிலையத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றார். அவரோடு TR பாலு, பொன்முடி உள்ளிட்ட பலரும் வரவேற்பளித்தனர். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த கனிமொழி அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையிலிருந்து தொண்டர்களை சந்தித்து நன்றி கூறினார். அவரை வரவேற்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் வந்திருந்தனர். அதேபோல ராசாவை வரவேற்க பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்தும் பலரும் வந்திருந்தனர். இசை முழங்க தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். அங்கிருந்து கோபாலபுரம் சென்ற இருவரும் திமுக தலைவர் கருணாநிதியிடம் வாழ்த்து பெற்றனர். அங்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதன் பின்னர் கருணாநிதி வீட்டிற்கு வெளியே வந்து அங்கு திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாரும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே கண்டென்ட்டை உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசருடைய குறைகளை, நாம் செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்காம நாம் ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாற வேண்டும். என்னை வச்சு காமெடி பண்ணலையே. இந்த அரசுடைய ஃபேக் நரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். சமூக வலைதளங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இன்னும் சில மாவட்டங்களில் அந்த பணி நடைபெறாமல் இருக்குது. நாளை முதலோ இல்லை நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் அந்த பணிகளை துவங்க இருக்கின்றோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்னைக்கு தேர்தல் அரசியலில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் கொள்கை அரசியலில் நாம் ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் அறிவு தெளிவுள்ள, கொள்கை உறுதியுள்ள யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்கு. அவங்கள நாம தான் தயார் செய்யணும். இந்த தேர்தலுடைய முடிவு
இதோட கழகம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இனிமே புது புது களங்கள் காத்திருக்கு. அதற்கு நாம் தயாராகும். நம்முடைய தலைவர் வழியில் நாம் நிச்சயம் சிறப்பாக செயல்படுவோம். உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. எனக்கு பிறகு தலைவர் அவர்கள் இங்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றாங்க. எனவே வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, தலைவருடைய சொல் கேட்டு அவருடைய கரங்களை நாம் அனைவரும் பலப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Because I'm not a politician. I'm a soldier. I'm putting everything into this project, guys. If you want to see it happen, make sure you hit that subscribe button down below right now.